பாரினில் உனை பாட பதமட தந்தருள்வாய் பாரினில் உனை பாட பதமட தந்தருள்வாய் அத்தற்கருள் பவனே பரந்தமா கண்ணா பாரினில் உனை பாட பதமட தந்தருள்வாய் கேட்டில் உள் புகழை கேட்டில் உள் புகழை எழுதாத நாளும் இல்லை எழுந்தவனே உன்னை எழுந்தாத நாளும் இல்லை பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் பாவ விமோசனம் அடைந்திடுவோம் பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் ஓம் நமோ நாராயண அறிவோம் நமோ நாராயண நமோ நமக நாராயண பரபரத்தில் பரந்தோன்றி பரத்தில் சிவந்தோன்றி சிவத்தில் சக்தி தோன்றி சக்தியிலே சதாசுதம் தோன்றி சதாசல் மகேஸ்வரன் மகேஸ்வரன் உத்தரந்தோடி திரு மகாசோண்டி மகாவஸ்து பரமாவண்டி பிரமாவளி அப்பதோண்டி அப்போல் வாய்தோண்டி வாயுவில் பிரபுதோண்டி புதுவில் அனந்தோண்டி அனத்த வச்சுகள் தோற்றி வைக்கப்பட்டான சிறுஸ்தி சம்காரம் என்று சொல்லக்கூடிய முத்தொழுக்கு முதன்மையாக விளங்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரபல உற்பத்திக்காக முதலே நாள் தோற்றி வைக்கப்பட்டான உலகத்தின் நாடாமலை துறவரத்தை நாடு சென்று விட்ட ஒரு கணத்துக்காக கோபம் கொண்டு 10 வழி படித்தான் அப்படி படித்து நீங்களாவது நுணத்தில் பத்திரப்பட்டான் பிரமணந்த வழியில் அனைவருமே நடந்தார்கள் யாமற்றும் இல்லது 8 திரும்பது கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா நனபிரியா ருத்ரா கனிப்பிரியா கண்டா கலகர பிரியா சுனபா கலகப்பிரியா நார்தான் சொல்லக்கூடிய இன்று நான் அதிகார விளக்கமில் சத்தியலோகத்தை அதிபதியாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமிக்கலா ஆசிரியை பற்றி இரண்டாவதாக வைகுண்டமுடன் காக்கும் கடவுள் அந்த பரந்தாமன் நினைக்கப்பட்ட மூன்றாவதாக கைலாய்மலை சென்று அங்கு அறுபடைக்குள் உலகலாமல் இருந்த ஒருவருக்கு நூல்வாவின் நீண்மணி அழிவில் ஜோதி நம்மள தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வனமுள்ள அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னாத நினைக்கப்பட்ட ஒரு வெளிமலை சாரல் உருவாய் அருவாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கின்ற வெளிமலை சாரவரமாக வந்தாலும் கூட ஒரு அழுக்கு உடத்தில் தங்கி ஒரு கழகத்தை செய்யணும் ஒரு வேலை அந்த கழகத்தை ஜீவன சிரசாக்கப்பட்டதோ 1008 சுக்காக பிடிக்கும் நாள் கொடுக்கப்பட்டுள்ள சபமாகினாலே கழகம் எங்கே கழகம் என்ற உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடிய கழக வெற்றியடைய அப்பேற்பட்ட அந்த விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாக அமையும் காலக்கணக்கோடு அத்தி முகத்தோடு இரணார் திருமகனை சத்தியின் புதல்வனை சித்தியின் கிளம்பலை முத்தோடு நிரம்பி நித்தம் தொழக்கூடிய அந்த விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாக அமையும் வணங்குவோம் விநாயகப் பெருமானை நாராயணன். இங்கே நாரதா கிடைக்கும் கலைக்கண்ணன் அவர்களுக்கு விழாக்கமன்ற சபா பொருளாய்ப்படுத்தி உரைக்கப்படுகிறது. ஹலோ, எல்லாரும் உட்கார்ந்து நாடகம் பாருங்க, மழை வராது, உட்காருங்க. பொன்னாடை பொருத்தி இந்த விழாவை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கூடிய பெரியோர்கள், இளைஞர்கள் மற்றும் தாய்மார்கள் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், ஊரெல்லாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னா நாட்டுக்கு தேவை மழை. அந்த மழையை கொடுப்பவள் மாறிக்கு மழைக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த வகையில் நமக்காக பொன்னாடை பொருத்தி அன்புள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். வணங்குவோம் அந்த விநாயகப் பெருமானை. செல்வ கணபதியே எங்கள் குல
சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே என்னை எங்கு சீருடன் ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவரே நேசா செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே நல்ல தோசைகளில் எல்லாம் உடனுக்கும் வல்லவ கணபதியே நல்ல செயலெல்லாம் உடனிக்கும் வல்லவ கணபதியே நல்ல தோசைகளில் எல்லாம் உடனுக்கும் வல்லவ கணபதியே பீமனை திருத்தி வைத்து அழுவாய் விமோசனம் தந்தவனே பீமனை திருத்தி வைத்து அன்பால் விமோசனம் தந்தவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே வாமனமாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே வாமனமாயவனார் வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே வாமனமாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே கீதையை எழுதி தந்தே வக்ர துண்டி கீர்த்தி விநாயகனே பீமனை திருத்தி வைத்து அன்பால் விமோசனம் தந்தவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே என்னை எங்கு சீருடன் ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயக இப்படி அந்த விநாயகர் விளங்கிவிட்ட வெள்ளிமலை சாரல் ஆங்காரம் உள்ளடக்கி நன்றி சார் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பொருளை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவதே காலம் அற்புதமான பெருமையான சூழல் எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது அற்புதமான இடத்தில் பெருமையான ஒரு கல்யாணம் கல்யாணம் என்பது 8 வகை அற்புதமான இடத்தில் பெருமையான ஒரு கல்யாணம் வள்ளிக்கு முருகனுக்கும் இந்த கல்யாணம் சிறப்பாக இங்கு நடைபெற வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இந்த இடத்தை வரைக்கும் நினைத்தால் இந்த இடத்தை எப்படி வரைக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது தாயமங்கலம் குமார் அவர்கள் இங்கு நாரதன் அடிக்கும் கலைக்கணும் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாளர்கள் அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்து அன்புள்ளதுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் அதனாலே இந்த இடம் சிறப்படைய கல்யாணம் குமார் கல்யாணம் யாருக்கு தெரியுமா யார் கல்யாணம் ஆமா எந்த விஷயத்தையும் சொன்னா தான் தெரியும் இப்ப நிறைய விஷயம் சொல்லாம தான் நடக்குது பாருங்க கல்யாணம் எம்பெருமான் முருகனுக்காக இந்த உலகத்தில் 2 கல்யாணம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப சிறப்பாக நடந்தது என்று புராணம் சொல்லக்கூடிய கருத்து முதல் திருமணம் சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாயத்திலே அந்த திருமணத்தை காண்பதற்காக உலகம் ஒன்று திரண்டது கைலாயத்துக்குள் உலகத்துடைய பாரம் தாங்க முடியாமல் தென்கோடி உயர்ந்து வடபகுதி தாழ்ந்த பொழுது எம்பெருமான் சிவன் அகத்திய மாமுனிவனை தென்கோடிக்கு அனுப்பி அந்த உலகத்தை சமநிலைப்படுத்தி நடத்தினான் கல்யாணம் அற்புதமான கல்யாணம் அன்று சிவனுக்காக நடந்த கல்யாணம் அந்த கல்யாணத்தை விட மதுரையிலே மீனாட்சி சொக்கநாதர் வைணவமும் சிவமும் சேர்ந்த கல்யாணம் எந்த ஊர்ல மதுரையில் யாருக்கு கல்யாணம் சொக்கநாதருக்கு மீனாட்சிக்கும் ஆனா மாப்பிள்ளை சொக்கநாதர் மணப்பொன் மீனாட்சி கல்யாணத்தை நடத்தி வைக்க வந்தவர் தான் கல் அழகர் என்ன அழகர் ஏன் அவருக்கு கல்லழகர்னு பேர் தெரியுமா எப்பவுமே கள்ளத்தனமான வேலையை செய்யக்கூடாது அதுக்கு திருட்டுன்னு பேர் இருக்கு அதனால தான் வந்தார் ஆற்றுல இறங்கினவர் கள்ளத்தனமா மாமி வீட்டுக்கு போயிட்டார் அந்த மாமி யார் தெரியுமா ராஜா முகமதுடைய அக்கா துலுக்க நாச்சியார் அங்கே போயிட்டார் அவர்
அவர் அங்கே போனதுனாலே அந்த கல்யாணம் அற்புதமாக நடந்தது. ஆனால் இங்கே இந்த கல்யாணம் சிறப்பாக நடைபெற வேண்டும் நினைத்தால் இந்த உலகத்தில் எவ்வளவு பெருமைகள் இருந்தாலும் அற்புதமான இந்த இடத்திற்கு பெருமை சிவகங்கை. பகீரதன் கொண்டு வந்தான். எதுக்காக? வாழ இங்கே ஓடுதே கங்கை, மிருதங்கார கேட்டுக்கங்க, இந்த கங்கைக்கு ஆகாய கங்கைன்னு பேர். இந்த கங்கை பூமியில் ஓடலை, ஆகாயத்தில் தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆகாயத்தில் ஓடுன கங்கையை பகீரதன் கொண்டு வந்தான் தன்னுடைய முன்னோர்களுக்காக. வந்த வேகம் இந்த பூமியில் விழுந்தா இந்த பூமி செதறியுமே நினைச்சு எம்பெருமான் சிவன் கங்கையை அடக்கினார், தன் ஜடாமுகத்தை வைத்து பெருமை தந்தார். அப்பேற்பட்ட அந்த கங்கைக்கு இன்னைக்கு எங்க பெருமை தெரியுமா? கங்கை எங்கே ஓடுது? மதுரையில் ஓடுதா கங்கை? அப்ப நீ நாடகத்துக்கு போகலன்னு அர்த்தம். இல்லை எங்களை நீ பார்க்கலன்னு அர்த்தம். மதுரையில் ஓடுறது வைகை. இப்போ கங்கை எங்கே ஓடுது? காசியில் தான் கங்கை ஓடுது. அப்போ அந்த கங்கைக்கு அங்கே பெருமை. ஆனால் இந்த காவேரிக்கு இங்கே பெருமை. இந்த காவிரியை நாம் நினைவுகூர வேண்டுமானால் அந்த காவிரி கொடுக்கின்ற பெருமை எப்பேற்பட்ட பெருமையாக இடம் அபிமான நினைக்கின்ற பொழுது நடந்தாய் வாலி காவேரி, நடந்தாய் வாலி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் விளங்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாலி காவேரி, நடந்தாய் வாலி காவேரி. அடந்த மலை தொடரில் அவதரித்தாய், அடந்த மலை தொடரில் அவதரித்தாய், அடந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழத்தை அலங்கரித்தாய், அடந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழத்தை அலங்கரித்தாய், நடந்த உன் வழி எல்லாம் நடமளித்தாய், நடந்த உன் வழியெல்லாம் நடமளித்தாய், நங்கையர் உனை வணங்கவும் மண் கொத்து போல நெருங்கவும், நங்கையர் உனை வணங்கவும் மலர் கொண்டு போல நெருங்கவும், பின்பயாதிசை முழங்கவும் ஸ்ரீ சங்கமேட்டை வணங்கவும், பயாலிசை முழங்கவும் சென்றமென்று வணங்கவும், அதந்து தொடர்ந்து வளைந்து நெளிந்து அனைவரும் ரெண்டு போது மணமகள் துணை வரவே, நடந்தாய் வாலி காவேரி, நடந்தாய் வாலி காவேரி, நடந்தாய் வாலி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாலி காவேரி, உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக, பண்பு உயர்ந்த தமிழ் நாட்டு செல்ல பெண்ணாக, உயர்ந்த தமிழ் நாட்டு செல்ல பெண்ணாக, உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக, பண்பு உயர்ந்த தமிழ் நாட்டு செல்ல பெண்ணாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொண்ணாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, பொங்கி வரும் காவிரியே வாழியவே, காவிரியே வாழியவே, நடந்தாய் வாலி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாலி காவேரி. சபாஷ், நன்றி நன்றி. இந்த காவேரி வற்றாத நதியாக வள வர வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அற்புதம் நிறைந்த பெருமையான இந்த சோலையை பார்க்கின்ற பொழுது மாதவனை எப்போ வந்தாருன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். வலுவண்டி நன்றி. மேல வெள்ளந்தி சாரணன் அவர்கள் இங்கு நாரதராக நடிக்கும் கலைக்கண்ணன் அவர்கள் ரூபாய் 50 அளிப்பார்கள். நன்றி. அன்பளிப்பெல்லாம் கொடுத்து பெருமை சேர்த்த அன்புள்ளங்களுக்கெல்லாம் நன்றி. நீங்கள் எத்தனை லட்சம் ரூபா அன்பளிப்பு கொடுத்தாலும் சரி, நீங்கள் கொடுக்குற அன்பளிப்பில் ₹1 நான் எடுத்து செலவு பண்ண மாட்டேன். நீங்கள் கொடுக்குற மொத்த அன்பளிப்பெல்லாம் மொத்தமாக இதில் சேர்த்து ஒவ்வொரு கோயில்களுக்கு அன்னதானத்துக்கு கொடுத்துருவேன். நீங்கள் கொடுக்குற பணம் அங்கே தான். நான் வாங்குகிற சம்பளம் மட்டும் எனக்கு போதுமுங்க. ஏதோ ஆத்தா புண்ணியத்தில்
முனீஸ்வரர் மனத்தில் ஓய்வில்லாத நாடகம். இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதன் நோக்கம். அந்த வகையில் இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அற்புதமான பெருமையான சொல்ல இடத்தை வைத்து பார்த்தால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என்ன தாயமங்கலம்னா கூட்டம் நிறையா இருக்கும். நல்லா நிறைவாக செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. இயற்கை ஒன்றும் இல்லை. பாருங்கள், புதுக்கோட்டையிலலாம் கிட்டத்தட்ட 10 நாடகம் நின்றுச்சு, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் முனீஸ்வரர், இந்த முனீஸ்வரர் அப்படின்னாவே காக்கும் தெய்வம். முனீஸ்வரர்னாவே காக்கும் தெய்வம். சிவனுடைய மறு அவதாரம் தான் இந்த முனீஸ்வரர். அந்த முனீஸ்வரருடைய ஆலயத்துக்கு முன்னால் அற்புதமாக இந்த நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. பெருமை. அந்த வகையிலே அற்புதமான இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த உள்ளங்களெல்லாம் நான் ஒன்று நினைக்கின்ற பொழுது இந்த இடம் சிறப்படைய இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும் நினைத்தால் எப்படி வர்ணிக்க வேண்டும் நினைக்கின்ற பொழுது தாயமங்கலம் குமார் அவர்கள் அன்னதானத்துக்கு கொடுக்குறதுன்னு சொன்னதுக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக நாரதர்களுக்கு வழங்கியுள்ளார்கள். அன்னதானத்துக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து அன்னதான சதுரகிரி கிட்டத்தட்ட எங்கள் சங்கத்திலேருந்து 2 பஸ்ஸு ஒரு 100 பேர் 110 பேரை கூட்டிக்கிட்டு நேராக சதுரகிரி. இந்த வருஷம் அவசியமாக நீங்கள் வரணும். அதுவும் எப்படி வரணும்னா ஒளி நாடகோடு வரணும். ஆமாம், மலை அடிவாரத்தில் ஒரு கச்சேரி பண்ணலாம்னு ஒரு சிறப்பு. அதில் நீங்களும் பாடுவதற்கு உண்டான வாய்ப்பை எம்பெருமான் சிவன் அளிக்க வேண்டும், அதுதான் உண்மை. ஆமாம், அடுத்த அடிப்படையாக புரட்டாசி 23 சத்ரு சங்காரமூர்த்தியினுடைய விழா மதுக்கு நடந்து கொடுக்கணும் அப்படி. ஆமாம், அதெல்லாம் எல்லாம் எழுதி வச்சாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அண்ணனுக்கு மட்டும் தான் தகவல் சொல்லணும். ஆமாம், அந்த விழாவுக்கு நீங்கள் போன வருஷம் வரல. புரட்டாசி 23 சத்ரு சங்காரமூர்த்தியினுடைய விழா. ஆமாம், அடுத்து புரட்டாசி 4 இரவு 5ஆம் தேதி சதுரகிரி. ஆமாம், கொடுங்க. நன்றி ஐயா, அன்பளிப்பெல்லாம் கொடுத்து பெருமை சேர்த்த அத்தனை அன்புங்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அப்படிங்கிற காரணத்துக்காக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய விதமான இவர்களுடைய உள்ளத்தையெல்லாம் நான் உற்று கவனிக்கின்ற பொழுது இந்த இடம் சிறப்படைய இந்த இடத்தை வர்ணிக்க நினைத்தால் எப்படி வர்ணிக்க வேண்டும்? அன்பு மலர்களே, நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தரும உலகிலே இருக்கும் வரையிலே பாசம் நிறைந்தவள் அம்மா தான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண வச்சிருக்கோம்? கிட்டத்தட்ட 80-90 வருஷங்களுக்கு முன்னால 9 கோடிக்கு சொந்தக்கார ஐயா பட்டினத்தார். அவன் என்ன நினைக்கிறேன், இந்த காசு பணம் இதெல்லாம் இருந்து நமக்கு என்னத்துக்கு ஆக போகுது, நம்ம கூட வருமா அப்படின்னு நினைச்சேன். போட்டான் பட்டைய, கட்டினான் காவிய, வீட்டை விட்டு வெளியில் வந்தேன். எல்லாரும் கேட்குறாங்க, காதற்ற ஊசி கூட வராதரா கடைவெளிக்கு, எனக்கு எதுக்கு அந்த வாழ்க்கை அப்படின்ட்டு வெளில வர்ற பொழுது பெத்த தாய் வந்தா. ஐயா, நீ எதுவுமே வேணான்னு வெறுத்து போகிற, அது உன்னுடைய விருப்பம். ஆனால் பெத்த தாய், ஒருவேளை நான் செத்தா எனக்கு யாரா காரியம் பண்ணுறதுன்னு பெத்த தாய் கேட்டா. அதுக்கு புள்ள சொன்னான் பாரு, அம்மா இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை வேணான்னு வெறுத்து நான் போகிறேன், ஆனால் என்னை 10 மாதம் சுமந்த தாய் இந்த வார்த்தையை கேட்குற பொழுது மனசு வலிக்குது. ஆனால் எனக்காக நீ ஒரு முடிச்சு அவுத்திருக்க, எனக்காக நீ ஒரு முடிச்சு அவுத்ததுனால தான் இந்த பூமியில் வந்து நான் பிறந்தேன். ஆனால் உனக்காக ஒரு முடிச்ச நான் இடுப்பில் போட்டிருக்கேன். என்னைக்கு இந்த முடிச்சு அவருதோ அன்னைக்கு நீ இறந்த செய்தி கேட்டு உன்னை தகனம் பண்ண வருவேன்னா பெத்த புள்ள. காலம் கழிந்தது. ஒரு நாள் மதியான நேரம் இடுப்பை தொட்டு பார்த்தேன், முடிச்ச காணும். வந்துச்சு ஞாபகம், முடிச்ச காணுமே, ஒருவேளை அம்மா வேற ஓடியாந்தேன் வீட்டுக்கு. எங்கடா எங்கள் அம்மான்னு கேட்டேன். உங்கள் அம்மா இறந்து சுடுகாடு. ஓடுதான் சுடுகாட்டுக்கு. அங்கே போய் பார்த்தா விறகு கட்டையை அடுக்கி அதை மெத்த தாய் உடலை மேலே வைக்கிற பொழுது தள்ளி விட்டேன். பெத்த தாய், இந்த தாய் உடம்ப இந்த விறகு கட்டை மேலே அடுக்கிறீங்களே, என் தாய் உடம்பு நோகுமே அப்படின்னு நினைச்சு அழுதேன்.
போன 3 வாழை மரத்தை வெட்டின, கொண்டு வந்து அடுக்கின, தாய் உடலை தூக்கி மேலே வச்ச, எல்லாரும் சிரிக்கிறேன். வாழை மட்டை எப்படா எரியும்னு சொன்னாம்பார். அன்று சிவபெருமான் வைத்தானே தீ, முப்புறத்திலே முன்னையிட்டதி, முப்புறத்திலே பின்னையிட்டதி, தென் இலங்கையிலே அன்னையிட்டதி, அடிவயத்திலே யானுமிட்டதி, மூழ்க 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 என்று பாடினான். வாழமட்டை பற்றி எரிந்ததால் அப்பேற்பட்ட பெருமையை நிகழ்த்திய மாமனிதன் இந்த பட்டினத்தார். அவர் பிறந்த பூமி இது. அவர் பிறந்த பூமியில் நம்மளும் வாழ்றோம்னு நினைக்கிற பொழுது ஒரு வகையில் வருத்தம் அப்படிங்கிற காரணம். அதற்காக அந்த தாய்க்கும் கொடுக்கின்ற பெருமை எப்படி தெரியுமா? தாய் வழி வந்த தங்குங்க எல்லாம் ஊர் வழி சென்று நேர் வழி சென்றால் காலை நமதே காலங்கள் சோலையில் மலர்ந்து காய்கனியாக நமக்கென்ன வளரும் நாளை நமதே நாளை நமதே இந்த நாளும் நமதே. பாசம் என்னும் ஓர் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடுமலையில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசம் என்னும் நூல்வெளி வந்த பாசமலர் கூட்டம் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்தி. மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்தி. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே நாளும் நமதே. வீடு என்னும் கோவில் வைத்து வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. வீடு என்னும் கோயிலை வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாடு வீடும் உங்களிடவுமே நாம தானே அண்ணன் தம்பி. நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. எதையுமே தாங்கிடும் இதயம் என்று மாறாது. எதையுமே தாங்கிடும் இதயம் என்று மாறாது. நாளை நமதே நாளும் நமதே. நாளை நமதே. நாளும் நமதே. இப்படி அழகாக நன்றி. இப்படி அழகாக இருப்பதாக இடத்தை வைத்துக் கொண்டு இருந்தாலும் கூட கடந்திருக்கும் மரங்களும் அழகான சோலைகளும் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்களும் ஓடிய நீர் ஓடி எந்திருக்கின்ற பூக்களும் கண்ணீருண்டு காண ஓசியும் கண்ணைக்கு கொண்ட அழகு மலைகளையும் பார்க்கின்ற பொழுது தேனும் செந்தனும் தீஞ்சு போய் கனியும் ஊடு பீப்பின உடுப்பின மரபுரை தலைகள் வானம் சூழ்ந்த இந்த மரம் அற்புதமான மரம். இலை இல்லாத மரம் பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க மாதிரி பார்ப்போம். இலை இல்லாத மரம் எந்த மரம்? வாழை மரமா? அதைத்தானே கேட்குற. கருவ மரமா? எதை ஏங்க நான் மரத்தை கேட்குறேன். போஸ்ட் மரமாவா? அவன் அது மறந்தேன். எது மரம்? அது நீங்களா வச்சுக்கிட்டது. போஸ்ட் மரம். நான் சொல்றது என்னன்னா இலை இல்லாத மரம் இருக்கு. நீங்களாம் விவசாயம் பார்க்குற ஆளுங்க உடனே சொல்லணும். இந்த விவசாயிகளுக்கு மட்டும்தான் விவசாயத்துடைய தன்மை என்னன்னு தெரியணும். இப்போ சொல்கிறேன் பாருங்க. காட்டை உழுது கடலையை விதைக்கணும். சரியா? வள்ளி இப்போவே கவனிச்சுக்கணும். உள்ள இருக்கிறத வள்ளி. காட்டை உழுது கடலையை விதைச்சான், உளுந்த விதைச்சான். அதுக்கு விதப்புன்னு பேர் இல்லையாங்க ஐயா? சரி. நாத்தை பறிச்சு நடவு நட்டம். அப்ப எதை பண்ணணும்? நடவு நடணும். இந்த பயிரிடுறதுன்னு சொல்றோம்ல, எதனை பயிரிடணும் சொல்லியா? எதை பயிரிடணும்? விதபாவி நாத்தாகி நாத்தை பறிச்சு நட்டா அது நடவுன்னு பேரு. இதுல நம்மளால இந்த அபசகனமா பேசுறதுல நம்ம ஆளுங்க மாதிரி கை தேர்ந்தால் யாரும் இல்லை.
ஒரு ஆள் என்ன பண்ண 5 ஏக்கர் நிலம் வச்சுருந்தேன், உழுதேன், விவசாயம் பண்ணேன். சும்மா இருப்பேன் மத்தியா வந்து கேட்குறேன், எப்பா என்னடா ஆச்சு 5 ஏக்கர் நிலம் வச்சுருந்தியே விவசாயம் எது பண்ணினியா அப்படின்னு கேட்டேன். இவன் சொன்னான் பாரு, போன மாதம் விதை பாவுனே நாற்று வந்துச்சு, நாற்றை பறித்து நேற்று தான் நட்டம்னு. நாற்றை பறித்து நட்டம்னு நட்டுட்டு வரையிலே நட்டம்னா எப்படியா வகுச்சல் கிடைக்கும்? நான் கேட்குறேன். நம்மளால் அப்படித்தான் அவசரமாகவே பேசுவேன், அது அப்படியே பழிக்கும் இல்லையா? ஆமாம். இதை விட இன்னொரு விவசாயத்துக்கு கேட்குறேன், மர வகையில் ஆண் மரம் பெண் மரம் ஏதாவது இருக்கா ஐயா? ஏத்தா இருக்காத்தா? இருக்கா? என்ன மரப்பா? அப்படி சொல்லணும். என்ன மரம்னு? இதுதான் ஆண் மரம் பெண் மரம். இந்த தூக்குனாங்குருவி பார்த்துருக்கீங்களா? தூக்குனாங்குருவி கூடு கட்டும், அற்புதமாக கூடு கட்டும். அது எந்த இன்ஜினியர்கிட்ட படிச்சிச்சுன்னே தெரியலையா? கூடு கட்டும். அது எந்த மரத்தில் கூடு கட்டும் தெரியுமா? பனை மரத்தில். ஆண் மரத்திலையா பெண் மரத்திலையா? ஆண் மரத்தில் கூடு கட்டும். பார்த்துக்க, 1 அறிவு மண்புழு, 2 அறிவு பட்டாம்பூச்சி, 3 அறிவு தாவரம், 4 அறிவு பறவை. பதில் வருது. எனக்கு இதுதான் பிடிக்கும். இப்படித்தான் இவன் தான் தமிழன் சொல்றான் பாரு பாரதி. ஆனால் முண்டாசு கட்டிய மூத்த புலவன் மகா கவி பாரதி அங்கே, ஆனால் இங்கே சிவகங்கை பாரதி. இங்கே சிவகங்கை பாரதி, அங்கே முண்டாசு கட்டிய மூத்த புலவன் பாரதி. ரெண்டும் சம்பந்தம். அதனால தான் சொன்னேன், யாம் அறிந்த மொழிகளிலே சொல்றான் பாரு, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிக்கு நிகர் எதுவும் இல்லைங்கிறார். அவர் மாதிரி ஒரு ஆள்லாம் பார்க்க முடியுமா? அவர் ஏன் செத்தா தெரியுமா ஐயா? சோறு கிடைக்காம ஐயா, பசி கொடுமையில் தான் அவர் செத்தாரு. அதெல்லாம் பெரிய கதை. சரி, அப்போ தூக்குனாங்குருவி ஆண் மரத்தில் குடுக்கட்டும். ஏன் பெண் மரத்தில் நொங்கு காய்க்கல மாலு பூரா அது மேலே ஏற ஆரம்பிச்சிருவேன், நம்ம வீடு போயிடும். அதனால் இந்த ஆண் மரத்தில் எவனும் அதிகமாக ஏற மாட்டேன், அதில் கட்டிச்சு கூடு. 4 அறிவு உள்ள பறவை. அண்ணன் பதில் சரியாக சொன்னார். இப்போ அவர்கிட்ட தான் ஏன் சொன்னது யார்? நீ தான் சொன்னியா? கொஞ்சம் எந்திரிப்பா ராஜா, அப்படி கொஞ்சம் எந்திரியா ராஜா. எந்திரியா? கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னியல்ல. இப்போத்தான் அறிவு சார்ந்த விஷயம் கேட்குறேன் உன்கிட்ட. ஆண் மரம் பெண் மரம் பனை மரம் ஏற்றுக்கிறேன்னு சொல்ல. ஒரு புளிய விதையை நட்டு வச்சோம்னா புளிய மரம் முளைச்சி வந்துடும். ஒரு வேப்ப விதையை நட்டு வச்சோம்னா வேப்ப மரம் வந்துடும். ஒரு ஆல விதையை நட்டு வச்சோம்னா ஆலமரம் வந்துடும். இந்த ஆண் மரம் பெண் மரம் சொல்கிறாங்கல்ல, இதுக்கு ஒரே ஒரு கொட்டை தானே. இந்த ஒரு கொட்டையில் எப்படி ஆண் மரம் பெண் மரம் வருது? சொல்லு தம்பி. பணம் கொட்டை ஒரு கொட்டை சரிதானே? இந்த ஒரே ஒரு விதையில் ஆண் மரம் பெண் மரம் எப்படி வருதுன்னு கேட்டேன். அதைத்தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆண் மரம் பெண் மரம்னு தேடிக்கிட்டே இருக்கணும். அதாவது அதான் சொல்லணே, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்தனையோடு நம்மால் அறிவுபூர்வமாக கொடுத்த விஷயத்த இன்னைக்கு நம்மால் வேற மாதிரி கொண்டு போய் சேர்த்துட்டான் இல்லையா? இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பது புலப்படவில்லை. அந்த வகையிலே இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடம் சிறப்படைய, இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும் நினைக்கின்ற பொழுது எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று நினைத்தார் சொல்லிவிட்டுமா? சொல்கிறேன். இப்போவே கவனமாக கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்டுட்டே இருப்பீங்க. அவசியமாக சொல்லுவோம். நதியோரோ நானல் வந்து நாணம் கொண்டு நாட்டியமாடுதில்ல, நானந்த ஆனந்தம் என் சொல்ல. நதியோரம் நதியோரம் நானும் வந்து நானும் கொண்டு நாட்டியமாடுது இல்லை, நானந்த ஆனந்தம் என் சொல்ல. பெண்ணிதமேகம் பால்பட்டினை விட்டு ஓடுவதென்ன, மலையை மூடுவதென்ன. பெண்ணிதமேகம் பால்பட்டினை விட்டு ஓடுவதென்ன, மலையை மூடுவதென்ன.
தேவதையாட்டம் மின்னுவதென்ன மலையை அள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் மின்னுவதென்ன மலையை அள்ளுவதென்ன பனித்தூவோ பசும்புல்லோ மின்னது உள்நாட்டம் நல்ல சித்திரை பெண்ணாட்டம் மின்னது உள்நாட்டம் நல்ல சித்திரை பெண்ணாட்டம் கார்காலத்தில் ஊர்வலத்தில் காதலன் காதலி செல்ல நதியோரோ நானும் கொண்டு நானும் கொண்டு நாட்டியமாடு நானந்தான் என் சொல்ல நானந்தான் என் சொல்ல இப்படி அழகாக எடுத்து வைத்துக் கொண்டுதான் இருந்தாலும் கூட அற்புதமான பெருமையான சொல்ல எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது சித்தி என்பது 8 அனிமா மகிமா லகிமா கரிமா பிராத்தி பிரகாவிகள் அசுமா சொத்துக்களை கட்ட முனிவர்களும் தமையோவிகளும் தப செய்யக்கூடிய பெருமையான இந்த வேலிமலை சாரலை பார்க்கின்ற பொழுது என்ன அற்புதமான இடம். ஆகா என்ன காத்து குமார் அடிக்குதுல காத்து. இந்த காத்துக்கு என்னப்பா பேரு? குளிர் காற்று. குளிர் காத்து. தெற்கேர்ந்து வீசிச்சுன்னா தென்றல் காற்று கேட்டுக்க, வடக்கேர்ந்து வீசிச்சுன்னா வாடை காற்று, கிழக்கேர்ந்து வீசிச்சுன்னா கொன்றல் காற்று, மேற்கேர்ந்து வீசிச்சுன்னா கோடை காற்று. இப்ப சொல்லுது என்ன காத்துன்னு? தென்மேற்கு பருவ காற்று, மழைக்காத்து. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா, ஆராரோ பாடினாலும் தாலாட்டுற மாதிரி இருக்க. ஆமா, இப்படி தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கோடை காற்று, வாடை காற்றை விட இந்த பூங்காத்துக்கு மகிமைகள், அற்புதம், அழகு, பெருமை கூட. அந்த வகையிலே இந்த பூங்காத்தை நினைவு கூறுகின்ற பொழுது இந்த இடம் சிறப்படைய வர்ணிக்க வேண்டும் நினைத்தால், பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா, தனியா அவ இல்லாம பூங்காத்து திரும்புமா, பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட எனக்கொரு தாய்மடி. இது மாதிரி அதனாலதான் இந்த பூமி ஒரு தாய். பூமி ஒரு தாயா. உன்னை பெத்த தாயை விட இந்த பூமிங்கிற தாய் தான் உன்னை அதிக நாள் சுமக்கிறவ. உன்னை பெத்த அம்மா ஒரு வருஷம் தான் உன்னை இடுப்புல தூக்கிட்டு தொங்கிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பால் கொடுத்துருக்கோம். ஆனால் காலம் பூரா இந்த பத்தியா இந்த படுத்திருக்கிற உட்கார்ந்துருக்க அத்தனை பேர்த்தையும் சுமக்கிறது யார் தெரியுமா? இந்த பூமிங்கிற தாய். அதனால தான் அம்மா சொன்ன அந்த தாய், டேய் உன்னை பெத்த தாய் என்னையை விட உனக்கு அதிகமாக சுகம் கொடுக்கறது எந்த தாய் தெரியுமாடா? இந்த பூமிங்கிற தாயின்னு சொன்னான். அதனால தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பிட்ற பொழுது குனிஞ்சு சாப்பிட்றோம். ஏன்? அந்த பூமிங்கிற தாய்க்கு ஒரு நன்றி சொல்லணுமா. குனிஞ்சு சாப்பிட்டா பூமி தாய் ஏற்றுக்குவா. குடிக்கிற தண்ணியை அண்ணாந்து குடிக்கிறானே, ஏன்? அந்த வருண பகவானுக்கு தண்ணி எங்கேருந்து வருது? வருதா? அந்த வருண பகவானுக்கு ஒரு நன்றி சொன்னேன். சரி, யா இல்லை இல்லை நீங்கள் கேட்குறதுயா. ஏன்னா மதுரையில் ஒருத்தனுக்கு வந்துச்சு சந்தேகம். செண்பக பாண்டியனுக்கு ஒரு பெண்ணோட கூந்தல்ல இயற்கையில் மனம் உண்டா? பெரிய சர்ச்சை உருவாச்சு பாத்தி. ஆமா, பெரிய பிரச்சனையே உருவாச்சுங்க. கடைசியில் யார் செத்தா? நக்கீரர் செத்தார். அவர் செத்ததுக்கு அழகான ஒரு காரணம் இருந்துச்சுனே. என்ன காரணம் தெரியுமா? வந்திருக்கிறது சிவன் அவருக்கு தெரியும். நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, நீ வந்திருப்பது சிவனாக இருந்தாலும் குற்றம் குற்றம் என்ன. அப்பதான் அவர் கேட்டாரு, அப்பா இயற்கையிலே ஒரு பெண்ணோட கூந்தல் மனம் உண்டாங்கிற சந்தேகம் இருக்கு. அப்பதான் கேட்கிறாரு, இந்த பூமியில வாழ்றாளே பெண்ணு, அவளுக்கும் இதே நிலைதானோ? ஆமையா, அன்றாடு இந்த உலகத்தை எல்லாம் கட்டி காட்கின்றான எம்பெருமான் சிவன்.
அந்த சிவனுடைய இடது பாகத்தில் அமர்ந்திருக்கின்றாளே பராசக்திக்கு அவளுக்கும் இதே நிலைதானோ அப்படின்னு வந்த சிவன் கேட்கிறார் மனுஷ உருவில். நக்கீரர் சொன்னார் பாரு, நீ அதெல்லாம் கிடையாது. யார் கேட்டேன், இந்த உலகம் என்ன, இந்த உலகத்தில் எந்த பெண்ணாக இருந்தாலும், ஏன் நீ சொன்னியே பராசக்தி, அவளுக்கும் இதே நிலைதான் அந்த ஆள் சொன்ன உடனே சரி கொண்டார். ஏன்னு கேட்டேன். அதுக்கு தான் சொன்னார், நான் என்ன கேட்டேன், இடது பாகம் அமர்ந்திருக்கின்றாலே பராசக்திக்கும் அதே நிலைமை தானுங்கிற பொழுது ஆமாம் நானே, ஏன் பொண்டாட்டி கூந்தல்ல மனம் உண்டு மனம் இல்லைன்னு புருஷன் எனக்குத்தானே தெரியணும், உனக்கு எப்படா தெரியும்னு சந்தேகத்தில் தான் நான் கொன்னேன். கொன்னதுக்கு நியாயப்படுத்தி விட்டானா இருந்தாலும். ஆமாம், அதனால உங்கள் சந்தேகம் இப்படி வந்துருச்சு. நம்மெல்லாம் அன்னைக்கு வந்து வயலில் ரொம்ப உழைச்சோம். ஆமையா, காலையில் 5 ஏர் உழுகும், உழுதுகிட்டே இருப்பேன். 12 மணி ஆயிரும். கொஞ்சோண்டு பொண்டாட்டி கூழ் கொண்டு போவா. கூழ் பார்த்துருக்கியா, முத்துச்சோளக்கூழ், கம்பங்கூழ், கேப்பக்கூழ், இதெல்லாம் நீங்கள் பார்த்து இப்போ எல்லாருக்கும் தெரியாது. அதெல்லாம் பிள்ளைகளுக்கு அந்த கூழை குடிச்சு விட்டு பரப்பு வெட்டுவான் பாரு. உழைச்சிட்டு வீட்டுக்கு போகிற பொழுது வெள்ளைக்காரன் சொல்லிட்டு போனேன் பாரு, டேய் நீங்கள் எல்லாம் மாடு மாதிரி உழைக்கிறாள்கடா, நான் கண்டுபிடிச்ச இந்த மருந்தா சாப்பிடணும்னா. அவன் கண்டுபிடிச்ச மருந்து தான் ரம்மு. ஆமாங்க, அவன் அந்த ரம்முன்னு இருக்க 3 எழுத்து தெரியுமா, RUM. ஆர்னா ரெகுலர் தினமும், யூன்னா பயன்படுத்துற யூஸ், எம்னா மெடிசன், ரெகுலர் யூஸ் மெடிசன் அவன் பேர் வச்சு கொடுத்துட்டு போனேன். அதானங்க அதுக்கு அர்த்தம். ஆமாம், அப்படித்தான் குடிக்க சொன்னேன், மருந்து மாதிரி குடிக்க சொன்னேன். குடிச்சிட்டு வேலைக்கு போங்கடான்னு. இவன் குடிச்சுட்டு வேலைக்கே போகிறல, குடிக்கிறதே இவன் வேலையை வச்சுக்கிட்டான். ஆமாம், எப்போ இந்த கன்றாவியை நம்ம குடிக்க இந்த உள்ளவத்தன் குடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, எப்போ இந்த கன்றாவியை நம்ம குடிக்க ஆரம்பித்தோமோ சீக்கிரத்தில் கண்ணை மூடிடுவோம் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் ஒத்திகை பார்த்துட்டு நம்மளால குடிக்க ஆரம்பிச்சுட்டான் கண்ணை மூடிக்கிட்டு. என்னப்பா போச்சுரா வாரு, எல்லாம் தெரிஞ்சாலே தானீங்க. ஐயா நல்லா இங்கே பாருங்க, நல்லா கவனமாக கேட்டுக்கணும். நீங்கள் புதுசாக ஒரு வண்டி வாங்குறோம், சரியா? அது நமக்கு தெரியாதுப்பா, அதெல்லாம் கொட்டைக்குள்ள. அதான் 1848 சொல்லிட்டு போங்க. ஆமாம், இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு வண்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். வாங்கின வண்டியை அதுக்கு எழுத்து நம்பர் வாங்கணும் இல்லையா? அப்படின்னா எங்கேயா போவோம் நம்மளாம்? சொல்லேன் பாரதி சொல்லேன், எங்கே போவோம்? அங்கே போனால் உடனே அவர் என்ன போட சொல்கிறாரு? 8 போட சொன்னாரா? இல்லை லைசன்ஸ் அது 8 போட சொல்லுவார்ல, அப்போ தான் லைசன்ஸ் இல்லை கொடுக்க மாட்டார்ல உனக்கு. 8 எதுக்கு 8 போடணும்? அது எதுக்கு தான் அதை தான் கேட்குறேன், எதுக்கு போடணும்னு கேட்குறேன். ஒரு 7 போட்டு காமிக்க வேண்டியதானே தம்பி? அர்த்தம் அது இல்லை, தெரிஞ்சுக்க. நீ சொல்கிறேன் கேட்டுக்க. 6 போடலை, 7 போடலை, 9 போடலை, 8 ஏன் போட சொன்னார் தெரியுமா? 1ன்னு எழுதிப்பார், மேலே ஆரம்பித்து கீழே முடியும். பார்த்துருக்கியா? 1 2ன்னு எழுதிப்பார், மேலே ஆரம்பித்து கீழே முடியும். 3ன்னு எழுதிப்பார், மேலே ஆரம்பித்து கீழே முடியும். 8 மட்டும்தான் மேலே ஆரம்பித்து மேலே முடியும். ஓரட்டில் ஆடாத ஆட்டம், ஈரட்டில் கல்லாத கல்வி, மூவட்டில் ஆகாத திருமணம், 4ட்டில் பிறக்காத பிள்ளை, 5ட்டில் சேர்க்காத செல்வம், 6ட்டில் சுற்றாத ஊர், 7 எடுக்காத ஓய்வு. 8 போட கத்துக்கடா தமிழா, உன் வாழ்க்கை மேன்மையான இடத்துல இருக்கணுங்கிற காரணத்துக்காக 8 போட சொன்னாயா, தெரிஞ்சுக்கங்க. சும்மா போட சொல்ல தம்பி, ஆரியோவுக்கே தெரியாது இந்த விஷயம். நாளை போய் சொல்லு போ. எங்க? ஆமையா, தாயமங்கல நாடகத்தில் ஆமாம் அவர் சொன்னாருன்னு சொல்லணும். அதனால தான் வண்டியில் 108ன்னு எழுதுனேன். சும்மா எழுதலைங்க, 108 நம்ம ஏன் எழுதுனான் தெரியுமா? பெத்த தாய் அம்மா இருக்கா பத்தியா, 10 மாதம் புள்ளைய வயிற்று சுமக்கிற பொழுது நினைப்பா, தாயமங்கல முத்துமாரி முனீஸ்வரா, பிறக்கிற புள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல வருஷத்தில் பிறக்கணியா வேண்டிக்குவா, மனசுக்குள்ளே வேண்டிக்குவா. ஒரு வேளை என் புள்ள பிறந்துச்சுன்னா நல்ல ராசியில் பிறக்கணுமியா. இப்போ ரிஷப ராசிக்கு தான் யோகம் கூடவான், தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி நல்ல ராசியில் பிறக்கணியா அப்படின்பா. ஒருவேளை அப்படி பிறந்தா என் பிள்ளைக்கு முருகனுடைய நட்சத்திரம் விசாகம், அந்த விசாக நட்சத்திரம் மாதிரி பிறக்கணுமியா அப்படின்பா. என் பிள்ளைக்கு எந்த கெட்ட கிரகமும் வந்துடக்கூடாதியா அப்படின்பா.
நமக்கு உண்டான வருஷம் என்ன தெரியுமா? 60 வருஷம். பிரபப விபப சுக்கல பிரமதோத பிரசர்பத்தி ஆங்கிரத ஸ்ரீமுக பப யுவதாது ஈஸ்வரிய விகதானி விக்ரம சித்திரபான சுபானு தாரண பார்த்திப விய சர்வசித்து சர்வதாதி விரோதி விகுருதி கர்ரன் நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி கேர் விளம்பி விளம்பி விகாரி சார்பாரி வருது. நடக்கிற வருஷம் என்ன வருஷம்? விஸ்வாசு வருஷம். 39வது வருஷம். தமிழ் வருஷம் 60, நட்சத்திரம் 27, 60 27 87, தமிழ் ராசி 12, 99, கிரகங்கள் 9, 108. அதைத்தான் எழுதி வச்சிருக்கான். 108ன்னு தெரிஞ்சுக்கணும் விஷயத்தை. நீங்களாம் சும்மாவா எழுதி வச்சிருக்காங்க? எழுதி வச்சிருக்கான். இவ்வளவு காரணம், இவ்வளவு சிறப்பு. உங்க சந்தேகம் தீர்ந்து போச்சா? மிருதனக்கார என்னங்க நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. போச்சுடா. ஆஹா 18. இந்த 18 என்ன? இன்னைக்கெல்லாம் மனுஷன் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. நான் புதுக்கோட்டையில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் குடியிருக்கேன். ஆமாம், நான் தம்பி ராஜா, கார்த்திக் ராஜா, செங்குட் இப்படிலாம் அங்கே தான் குடியிருக்கோம். அங்கே பக்கத்தில் 2 கடை ஒயின் ஷாப் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்களா படி பயலுக 12 மணி ஆன உடனே ஒரு 5-6 பேர் செட்டோடு வருவாங்க. வந்துட்டு கையில் வச்சுருப்பாங்க பைய. அவங்க போட்டிருக்க அந்த யூனிஃபார்மை கலட்டிட்டு அவன் வச்சுருக்க சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு கடையில் போய் சரக்கை வாங்கிட்டு வந்து இந்த பயல்கள்லாம் உட்காந்து குடிக்கிறாங்க. வீட்டில் பெத்த தாய் பெத்த அப்பன் நம்ம புள்ள படிக்கணும்னு கஷ்டப்பட்டு காசை கொடுத்து விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போங்கடான்னா இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த வயசில் மதுவுக்கு அடிமையாயிட்டாங்க. வயசு 18 வயசு. மிருதங்கார கேட்டுக்கங்க. 18 வயசில் குடிக்க ஆரம்பிக்கிற பள்ளிக்கூடம் போகிற பயல்களா, 18 வயசில் பள்ளிக்கூடம் போகிற நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கிற பயல்களா, 18 வயசில் நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 48 வயசில் மண்டையை போட்டுருவியடா என்பதை உணர்த்துவதற்காக சொல்லப்பட்ட எண் எழுத்து. அதனால நன்றி யாருக்கு தெரியுமா? நல்ல பழம் ஒரு கைத்தட்டுங்கண்ணே. கைத்தட்டு நல்ல பழமா. இந்த கைத்தட்டு மிருதக்காரி உங்களுக்கு தான். என்ன கேள்வியை கேட்டது நீங்க தானே? அதைத்தானே. சரி கேள்வியா? போச்சுரா பத்தியல. இப்படித்தான் சந்தேகம். கேட்குற கேள்வி நியாயமா இருக்கணும். அதுக்கு அவசியமா உனக்கு பதில் சொல்றேன் இந்த பாட்டுக்கு அப்புறம். காரணத்துக்காக பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா அவையெல்லாம் ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? உண்மை காதல் மாறி போகுமா? ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? உண்மை காதல் மாறி போகுமா? ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? வெற்றினால் வேண்டு வரம் தருபவனே மாமா, வெற்றினால் வேண்டு வரம் தருபவனே மாமா, எனக்கு ஒரு வரம் தருவாயா? எங்கள் எல்லோரையும் வாழ வைப்பாயா? வேண்டினால் வேண்டு வரம் தருபவளே அம்மா அம்மா, எனக்கு ஒரு வரம் தருவாயா? வருவாயா? கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னி தமிழ் மண்ணு கேட்ட பொண்ணு நீ அம்மா. கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னி தமிழ் மண்ணு கேட்ட பொண்ணு நீ அம்மா. 1000 ஜென்மமோ நான் எடுத்தாலும் ஒன்றை விட்டு இன்னொரு பெண்ணை உள்ள ஏற்குமா? கத்த புடிச்சு கையிலே வாழும் இல்லை நம்ம பிரிக்கும் சக்தியே இது எங்கும் இல்லை. ஒரு காலம் வந்தா ஒன்னா சேருவோம். எங்கிருந்து ஒரு விதமான கானம் சேர்க்கிறது. என்ன கானம்? என்ன சோ? இது எத்தனாவது சோ? என்ன பதில் இல்ல? ராணி
இது எத்தனாவது ஷோ இது? 12 மணிக்கு மேலே இருக்கிற ஷோவா? ஆமாம், ஷோ அற்புதமான ஒரு ஷோ, ஆலோலம் ஷோ. கானம் சேர்க்கின்றால் வள்ளி. இப்படிப்பட்ட வள்ளி சீக்கிரமாக அந்த கந்தபெருமானுக்கு மனமுடிக்க வேண்டும் என்ற ஒரு காரணம். இவள் வந்திருப்பது எதற்காக அப்படின்னா கல்யாணத்துக்காக. எதுக்காக? காதல். நான் இப்போ சொல்கிறதா உங்கள்கிட்ட, சங்கத்தில் எந்த பொம்பளை பிள்ளை எதை சொன்னாலும் இங்கே நம்பக்கூடாது. சொல்றது பூராமே பொய் தான். இல்லப்பா காதலுக்குப்பா உள்ள நாமக்காளியும் சலங்கமச்சி என்ன வானாக்கி தெரியுமா? கண்ணப்பை விதிஞ்சு ஒரு வேளை நெளிவு புதியானா நம்ம எங்கே போவோம் பாரு. நம்ம பிரச்சனை என்ன, அவங்க பிரச்சனையை பாரு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பிரச்சனை இல்லையா? இப்படி ஆலோலம் கண்டால் இப்படி ஆலோலம் ஆடக்கூடிய அற்புதமான இந்த வழியை பார்க்கின்ற பொழுது இவளை அங்கு கொண்டு சேர்க்கக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. யார் யாரை எப்பப்போ எங்கெங்கே கொண்டு சேர்க்கணுமோ. ஆமாம், அது இன்னைக்கு முனீஸ்வரர் கோயிலில் 5-9க்கு பிரம்ம முகூர்த்தம். ஆமையா, அந்த முகூர்த்தத்தில் இந்த திருமணத்தை நடத்த வந்திருப்பது காவலுக்காக அல்ல, காதலுக்காக. எம்பெருமான் முருகனை மனசில் நினைச்சு காதல் காதல் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கின்றாள் இந்த வள்ளி. இவளுக்கும் அந்த எம்பெருமான் முருகனுக்கும் கொண்டிகளே எம்பெருமான் முருகனுக்கும் நடக்க இருக்கின்ற திருமணம். இன்னைக்கெல்லாம் உனக்கு உன் கேள்விக்கு பதில் சொல்லணும் அவசியமாக சொல்கிறேன். இன்னொரு பாட்டு இருக்கு, சொல்லிடுறேன். கழுத்தில் மாலை போடுவாங்க, மாமங்கையில் கொடுத்து மாலை போட சொல்லுவாங்க. அன்றைக்கெல்லாம் கல்யாணத்துலையா, இன்றைக்கி அதெல்லாம் போடுறதில்ல யாரும். அது ஏன்னு தெரியலை. கையில் கொடுப்பாங்க வைக்கல பூச்செண்டு. அந்த பூச்செண்டு ஏன் தெரியுமா? மாப்பிள்ளை விட்டுறக்கூடாது. இந்த பொம்பளை பிள்ளைய எந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில் கரம் பிடிச்சி உயர்த்தியதுக்காகத்தான் கையில் பூச்செண்டு கொடுத்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் யாரும் கொடுக்கறது இல்லை. எல்லாம் பண்பாடெல்லாம் மாறி போச்சு. என்னங்க ஐயா, இந்த பண்பாடெல்லாம் ஏன் மாறிச்சுன்னு தெரியலை. ஒரு வேளை நம்ம மட்டும்தான் அப்படி இருக்கலாம், மற்றெல்லாம் சரியாக நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம மட்டும்தான் 9:30க்கு முகூர்த்தம் போட்டிருப்பேன். நம்மளும் 11 மணிக்கு தான் வருவேன் மண்டபத்துக்கே இல்லை வீட்டுக்கே. யோசனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நினைக்கிற பொழுது ஒரு வருத்தம். முகூர்த்தத்தில் யாருக்கும் கேட்காம ஒரு ரகசியம் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. பிராமணர்கள் கல்யாணம் பண்ணால் எத்தனை மணிக்கு திரும்ப நடக்கும் சாந்தி முகூர்த்தம்? விடிய காலம் 4 மணிக்கு. தெரிஞ்சுக்கங்க, பிராமணர்கள் இன்னைக்கும் அவங்க வீட்டில் கல்யாணம் நடந்தால் அதிகாலை 4 மணிக்குத்தான் அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். எப்படி தெரியுமா? தவழ் நாதஸ்வரம் வச்சு கெட்டி மேளம் கொட்டி மங்களகரமாக அந்த ராத்திரியை கொண்டாடுவாங்க. இதை விட ஒரு அதிசயம் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. இன்றைக்கி நம்ம ஆளுக கல்யாணம் ஆனால் புது பெண் மணப்பெண்ணு புருஷனுக்காக கையில் பால் சம்போடு வருவாள். அந்த பாலை வாங்கி புருஷன் கொஞ்சம் குடிப்பான். இதெல்லாம் உண்டு தானே? குடிச்சிட்டு ஒரு வாரம் சொல்லுவான் பாரு. இந்த பால் சம்போடைய தத்துவம் என்ன தெரியுமா? இது பால், இந்த பாலுக்குள்ளே 5 இருக்குது. என்ன? பால், அதை காய வச்சு உர ஊற்றணும்னா தயிர் 2, அதை கடைஞ்சோம்னா மோர் 3, வெண்ணெய் நெய். எத்தனை வந்திருக்கு? 5 வந்திருக்கா? இதனுடைய தத்துவம் என்ன தெரியுமா? சொன்னான் பாரு. மாப்பிள்ளை, உன்னை பெற்றது உங்கள் அப்பா அம்மா, என்னை பெற்றது எங்கள் அப்பா அம்மா. அவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால நீ பிறந்த, இவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால நான் பிறந்தேன். அப்பா அம்மா அவங்க 2 வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற மனைவிங்கிற நீ 1, புருஷங்கிற நான் 1, 2 2 4. நீனு நானும் சேர்ந்தா இந்த குடும்பத்துக்காக ஒரு வாரிசை பெற்று தரணும். அதனால தான் இந்த பாலை கொண்டுக்கிட்டு வந்தேன்னு அற்புதமாக அழகாக சொல்லி முடிச்சாங்க பார். முதலிரவுக்கு உண்டான விளக்கம் அது வரிசையாக இருக்குது, வரிசையாக இருக்குது. நம்முடைய பண்பாடு சொல்வதற்கு நேரமில்லை. இந்த பகுதிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து வர்ற பொழுது அறியப்பத நிறைய விஷயங்களை பேசுவோம். அப்படிங்கிற காரணத்துக்காக இங்கே ஆலோலம் பாடுகின்றால் வள்ளி. இப்படி ஆலோலம் பாடக்கூடிய இந்த வள்ளியை நினைக்கின்ற பொழுது இவள் பூமாலையோடு இந்த இடம் சிறப்படைய அந்த ரோஜாவுக்கு கொடுக்கின்ற பெருமை எப்படி இல்லை வேலை பண்ண சம வேலையை பாருங்க தெரியாத. ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு, உன் பேர சொல்லும் ரோசாப்பு, காற்றில் ஆடும் தனியாக
என் பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உம்பேர சொல்லும் ரோசாப்பு காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியாக ஒண்ணு விட்டு உசுருக்குள் கோயில் கட்டி ஒண்ணு கொடு வச்சு கொண்டாடினே மலவேஞ்சோ தானே மண் வாசம் ஒண்ணு நினைச்சாலே பூவாசந்தா பாத மேல பாத்திருப்பேன் கையில் மேக போல ஊட்டிருப்பேன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பேரே சொல்லு ரோசாப்பூ ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ கண்ணாடி கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி போகுந்தா கண்ணேனி போகையில நானும் கனவெல்லாம் எம்மனந்தா நிழலுக்கும் வெற்றி சுருங்காத பழகாத மாறட்டுமா பாத மேல பார்த்திருப்பேன் கையில் மேக போல போட்டிருப்பேன் வணக்காவல் சொந்தமது பட்சிரந்த மங்கையுவன் இந்த உலகுக்கு ஏன் வந்தான் வருகின்றான் காவலாளி துவக்குவோம் கழகத்தை